ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இத்தனை நாள் வீடியோ இல்லாமல் இருந்திருக்கோம். அதுக்கு காரணம் நான் பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் ஆப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் இத்தனை நாளாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய அல்டிமேட் கோல், ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் என்ன இருந்துச்சுன்னா, இந்த இதில் நம்ம லாகின் க்ரியேட் பண்ணும்போது 10 லட்ச ரூபா டம்மி அமௌண்ட் இதில் லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை 15 லேக்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் 15 லேக்ஸுக்கு. ஸோ என்னோடய அடுத்த அச்சீவ்மெண்ட் 20 லேக்ஸாக எடுத்துகிட்டு போனோம். 20 லேக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா திரும்பி ரியல் மணியில் ட்ரை பண்ணலாமா இல்லை 25 லேக்ஸ் போகலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கலாம், சரி டம்மியில் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரியல் மணியை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டம்மி மணியில் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா ரியல் மணியில் போகும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டம்மி அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் ப்ராஃபிட் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கட்டாயத்துலேயும் இருந்தேன் நான். ஸோ இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்குனாலும் சரி, இங்கே கன்வின்ஸ் பண்ணுறதுக்குனாலும் சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் பிகின் நம்ம இதில் கொஞ்சமாவது ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்றத காட்டணும். ஸோ இப்போ இந்த 16 லேக்ஸ்னால் எடுத்தோடனே பாசிட்டிவ்லேயே அப்படியே போயிடல. ஃபஸ்ட்டு 10 லேக்ஸ் இருந்தது, 11, 12, 13 வரையும் வந்தது. திரும்பி 8 ஆச்சு, திரும்பி 12.5, அதுக்கப்புறம் திரும்பி 5 லேக்ஸு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 8 லேக்ஸு, திரும்பி 3 லேக்ஸ் வரையெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா 12, 13, அப்புறம் இன்றைக்கி 16.8 லேக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம், இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டம்மி அமௌண்ட்டை ஒரு 20 to 25 லேக்ஸ் வரையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரியல் மணியில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இது டம்மி அமௌண்ட்டு தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸை வச்சுருப்பேன். ஏன்னா டம்மின்னாலும் இதுலேயும் ஜீரோ ஆகலாம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது. ஸோ ஸ்டாப் லாஸு முடிஞ்ச வரையும் உடனே எக்ஸிட் கொடுக்கறது. ஸோ மேக்ஸிமம் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரையும் நான் வெயிட் பண்ணல. எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தான் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒன்று தான் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது நேற்று எடுத்த ட்ரேடு கிட்டத்தட்ட என்னோடய அந்த டம்மி பைசாவில் இருக்கிற கேபிட்டல் 3 லேக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரேடு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலான்ட்டு ஃபின்எஃப்டியில் 16 ரூபாயில் வாங்கிட்டு 45 ரூபாயில் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு 5,80,000 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி வந்தது. ஸோ இத்தனை நாளாக இந்த டம்மி ட்ரேடிங்கில் தான் கொஞ்சம் சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் நான் ஸ்டாப் லாஸையும் சடனாக எக்ஸிட் பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதில் நான் கற்றுக்கிட்டது, ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருந்தேன். எல்லா ட்ரேட்லையுமே ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட இதுலேயும் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். 16 ரூபாவில் வாங்கினது ஸ்டாப் லாஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருந்தேன். 10 ரூபாயில் 8 ரூபாயில் பாதி அமௌண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். அது மேலே போக கொஞ்சம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிட்டு 35 ரூபா ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 45 ரூபா டார்கெட்டாக இருந்தது. அதில் 45 ரூபான்னிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த நாளில் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே மேலே போச்சு. நேற்று ட்ரேடிங்கில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு கீழே வந்தது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 23,400 பின்றது கிட்டத்தட்ட நேற்று 100 ரூபா 150 வரையும் போனதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த 23,550
இந்த இது வந்து 200 வரையுமே போச்சு. நான் வந்து என்ட்ரி ஆனது 11 என்ட்ரி இருக்கேன். இது வந்து டே லோ வந்து 4 வரையும் போனது. நான் 11 என்ட்ரி 20 க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில். ஆனால் வந்து இந்த 11 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 212 வரையும் போனது. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி டம்மி ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் போட்டு பழகுங்க. நான் இது மெயினாக இதை ட்ரை பண்ணது நான் பர்ஃபெக்டாக ஸ்டாப் லாஸ் விற்கிறேனா அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான். ஸோ ஓவராலாக வந்து இதில் கொடுத்துருக்கிறது 10 lakhs கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 6,85,000 பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் இந்த மாதிரி டம்மி ஆப்லேயே டம்மியாகவே ட்ரேட் எடுத்து ஓரளவுக்கு இந்த டம்மி பைசாவையாவது நம்ம சேஃபாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரிஜினலில் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து நான் இது மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 16 lakhs இருக்கிறதால நான் ஒரு 1 வீக் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் செல்லிங்கில். ஏன்னா நம்ம லாட்ஸ் வந்து கம்மியாக போடுவோம். இப்போ 16 லட்சம்னா அதிகபட்சமே 16 லாட் தான் போட முடியும். அப்படின்றப்போ நம்மளுக்கு வர லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி கணக்கு போடும்போது பையிங் பண்ணலாமா செல்லிங் பண்ணலாமா? இன்கேஸ் பையிங் பண்ணுறதுனா அதே மாதிரி 10 லாட் 5 லாட் மேக்ஸிமம் அந்தளவுக்கு பண்ணால் தான் லாஸ் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான்